Hello viewers, welcome to Deeps Mathematics. So இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஒழுங்காக நான் படிக்கல, நான் பாஸ் ஆக மாட்டேன்னு எனக்கே தெரியுங்க. ஸோ அதுக்காக நான் வந்து உட்காரணும்னு நினைக்கலாம். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 4க்கு வந்து அரைக்குறையாக படிச்சிருந்த அஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ தாங்க படிக்கலாம்னு நினச்சேன், பட் நான் வந்து எதுவுமே தொடலை, நான் வந்து ஜஸ்ட் ஃப்ரெஷர் தான், ஆனால் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இப்போ அந்த குரூப் 4க்கு வந்து விளையாட்டுத்தனமாக தான் அப்ளை பண்ணேன், பட் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இப்போ தான் வந்துச்சு, பட் அதுக்குள்ளே எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் ஒரு பாசிட்டிவான வழியில் வந்து செலுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து எப்படிப்பட்ட மைண்ட் செட்டாக இருக்கிறவங்களா வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாருக்காகவுமான இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக யோசிக்கிறது எப்படி வேணாலும் நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் அதை ஃபீல் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கவே கூடாது. அடடா டைம் வருது, நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்து நமக்கு இருக்கக்கூடாது, ஓகேங்களா. பட் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இருந்தால் ஓகே, எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஓகே. ஃபீலிங் வந்து அதாவது ஃபீலிங் எமோஷன் அதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் கூட செட் ஆகாது, ஓகேங்களா. நான் அந்த ஃபீல் பண்ணுறேன், எமோஷனலாக இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா, அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் வாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எப்போவுமே ஃபீலிங்கிறது இருக்கக்கூடாது, எமோஷனுங்கிறது வந்து எக்ஸாமுக்கு எடுக்கவே கூடாது. ஓகே, அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ வடிவேல் வந்து சொன்ன மாதிரி தான், பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான பிளானிங் அப்படிங்கிறது. ஓகேங்க, குரூப் 4 நான் விட்டுட்டேன், அது எனக்கே தெரிஞ்சு போச்சு, இன்னும் 10 நாள் இருந்தால், ஒரு வாரம் இருக்குது அப்படின்னாலுமே அதில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் அடுத்த எக்ஸாமுக்கு நான் ஏதாவது ஒன்று டார்கெட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுக்கு என்ன வழியோ எனக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி இருக்குங்க, ஓகேங்களா. கண்ணு முன்னாடி இருக்கிறது இல்லாமல் நம்ம கையிலையும் இருக்குது, அதை எடுக்கிறதும் அதை விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பிளான் பண்ண போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக குரூப் 2க்கு தான் பிளான் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி அந்த ரிட்டன் எக்ஸாம் அது இதெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. நான் இன்டர்வியூனாலே ஒன்ஸ் அகெயின் அதுக்கும் வந்து OMR தான் நமக்கு. மேபி சிலபஸ் மட்டும் வேணும்னா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் போகிற மாதிரி வந்து பேச்சுகள் வந்துட்டுருக்கு, பட் அதுவுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு, ஓகேங்களா. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது நமக்கு எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு தான் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த விஷயத்த தெளிவாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது ப்ராக்டிஸ். ரெகுலராக நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், ப்ராக்டிஸுங்கிறது இருக்கணும். நீங்கள் இந்த பிளான் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த பிளானை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் தானே, இந்த ஒரு வாரம் தானே, இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தானே அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு வாரம் தானே அப்படின்னா அதுக்கான விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே முடிச்சணும், இல்லைனா அடுத்த நாளோட சேர்த்து மெர்ஜ் பண்ணி கம்பல்சரி நீங்கள் முடிச்சே தீரணும். அந்த ப்ராக்டிஸுங்கிறது நமக்கு ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த டேஸ் கணக்கு எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேங்க. பிளான் எப்படிங்க பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, உங்களோட ஓன் பிளானிங் நீங்கள் பண்ணாலும் ஓகே, இல்லை பிளென்ட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து இனிமேல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஓகேவானதான். இப்போ நம்மளோட பிளான் பற்றி ஒரு மேலோட்டமான ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. இப்போது என்னென்ன நமக்கு இருக்குங்க, தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ தமிழ் வந்து 6th-லேருந்து 12th நியூ புக்லேருந்து பழைய புக் வரைக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோம். மேக்ஸ் பார்த்திங்கன்னா புது புக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம பார்த்தாலே போதும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கம்பல்சரி இருக்கக்கூடிய அத்தனை புக்கையுமே நம்ம படித்து தான் ஆகணும். பழைய புக்கில் எது தேவையோ முக்கியமான லெசன்ஸ் வந்து அந்தந்த டைமில் மட்டும் நம்ம சொல்கிறோம், அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். இப்போதைக்கு உங்கள் கையில் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு 110 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 110 நாள் அப்போ எக்ஸாம் டேட் எப்போ என்ன ஏது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஜூன் லாஸ்ட்டில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் செப்டம்பர் லாஸ்ட்டில் எக்ஸாம் வரதாகவும் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, கன்ஃபர்மேஷன் கிடையாது, சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு நிச்சயம், ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க சொன்னதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஜூன் மந்த் வந்து ஒரு 30 டேஸ் எடுத்துக்கோங்க, ஜூலையில் வந்து 31, அடுத்து ஆகஸ்ட்டில் 31, செப்டம்பரில் 25 மட்டும் வச்சுக்குவோம். ஸோ ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 28 எக்ஸாம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வந்து செப்டம்பர் வந்து ஒரு 25 வரைக்கும் நம்மளோட டெட்லைனை வந்து நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஏங்க ஜூனில் 30 எடுத்திருக்கீங்க, குரூப் 4 வந்து இருக்கேங்க, 9ஆம் தேதி வந்து குரூப் 4 எக்ஸாமு, அப்போ ஒரு 10 நாள் ஜூன் மாதத்தில் விட்டுட்டு நீங்கள் 20 நாள்னு போட்டிருக்கலாமேங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நான் குரூப் 2க்கு படிப்பேனா குரூப் 4க்கு படிப்பேனா அப்படின்வீங்க. ஓகேங்க, இப்போ நீங்கள் குரூப் 4க்கு படிக்க ஆரம்பித்து 10 நாளில் நீங்கள் முடிச்சிடுவீங்களா? கிடையாது. இப்போ நீங்கள் அந்த குரூப் 4க்கு இப்போ நீங்கள் குரூப் 2க்கான தமிழ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த 4 எக்ஸாமில் ஏதோ ஒரு 4-5 கொஸ்டின் உங்களால் போட முடியும்.
ஸோ நான் குரூப் 4 முடிச்சுட்டு தான் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜூன் 1லேருந்தே வந்து நீங்கள் படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்றைக்கி May 31 இல்லைங்களா? ஸோ நாளையிலேருந்து தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கே உங்களோட மைண்ட் செட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஜூன் 1லேருந்து செப்டம்பர் 25 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 117 டேஸ். ஆனால் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எவ்வளோ டேஸ் சொல்லியிருக்கோம், 110 டேஸ் வந்து சொல்லியிருக்கோம். அந்த 1 வீக் நீங்கள் ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்து ஸ்கிப் பண்ணுவீங்களோ இல்லைனா செப்டம்பரோட லாஸ்ட் வீக்கை வந்து ஸ்கிப் பண்ணுவீங்களோ அது அப் டு உங்களோட டிசிஷன். நம்மளோட பிளானிங் வந்து 110 நாளைக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம பிளானை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஆல்ரெடி வந்து அஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, தமிழ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இனிமேல் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜூன் மந்த்து ஃபுல்லாக 30 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம என்ன முடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ் புக்கில் வந்து புது புக்காக இருக்கட்டும் பழைய புக்காக இருக்கட்டும் அது ரெண்டையுமே வந்து நம்ம ஜூன் மந்த்துக்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். 100 கொஷின்ஸை வந்து 1 மந்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ 100 கொஷின் நம்ம கையில் இருக்கும். அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா தமிழை வந்து ஃபுல்லாக வந்து த்ரூ அவுட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இருப்போம். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நம்ம 100 கொஷினுக்கு ரெடியாக இருப்போம். ஸோ அடுத்து இருக்கிறதுலே பெரிய கை மேக்ஸு ஜிஎஸ் அதிகமான கண்டென்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸில் வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின், 25 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 75 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஜூலை மந்த்து, ஆகஸ்ட் மந்த்து, செப்டம்பர் மந்த்து த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக நம்ம 3 மாதம் என்ன பண்ண போகிறோம், மேக்ஸ் ஜிஎஸ்ன்னு போக போகிறோம். தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ரிவிஷனில் இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்கெடியூலில் வந்து நம்ம எப்படி சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து சைமல்டேனியஸாக வர மாதிரி, மேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி நம்ம வந்து சேர்ப்போம். த்ரூ அவுட்டாக 3 மந்த்துமே வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸில் இருக்க மாதிரி வந்து கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? பட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து கம்பல்சரி இந்த 3 மந்த் வந்து நம்ம படிச்சே தான் ஆகணும். இந்த 3 மந்த் நல்லா நீங்கள் ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னா ஜூன் மந்த்தே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தமிழில் வந்து முடிச்சிருக்கணும். நம்மளோட பிளானை நீங்கள் த்ரூ அவுட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக குரூப் 2க்கு நீங்கள் ரெடி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 ஒரு வாரம் தான் இருக்குது, ஐயோ இவ்வளோ தான் இருக்குது, அடுத்து குரூப் 4 எழுதிட்டு வந்துட்டு நான் படிக்காமல் போயிட்டேனே, கொஸ்டின் இவ்வளோ தானே இருந்திருக்குன்ட்டு ஒரு வாரம் இன்னும் ஃபீல் பண்ணி ஒரு 15 நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக குரூப் 4 நான் சும்மா ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி நான் போயிட்டு வரேன், அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் போங்க. குரூப் 2 வந்து நம்ம டார்கெட் வச்சு படித்து தூக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ உட்காந்து ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஸோ தமிழ் வந்து ஜூன் மாதம் முடிக்க போகிறோம். மேக்ஸ் வந்து சைமல்டேனியஸாக ஜூனில் வந்துட்டு அடுத்த 3 மாதமும் மேக்ஸ் வந்து படிப்போம். ஜிஎஸ் ஃபுல்லாக வந்து ஒரு 3 மாதத்தில் நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிடும். ஸோ எல்லாமே வந்து சிலபஸ் த்ரூ அவுட்டாக நம்ம ஃபுல்லாக தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த குரூப் 2வையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ விட்டோம். இதுக்கப்புறமா அது ஒழுங்காக முழிச்சுக்கணும். இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இவ்வளோ அவேர்னஸ் வந்து எதுவும் கிடையாது. இந்த 2-3 வருஷத்துக்குள்ளேயே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அவேர்னஸ் வந்து இருக்குது. அத்தனை பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏஜ் பார் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே நம்ம பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம படிக்கிறேன் நம்ம வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. எல்லாருமே எங்கள் சேனலை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க, வேலையை வந்து வாங்குறீங்க. ஓகேங்களா? ஸோ யார் ரெடியாக இருக்கீங்க, ஓகே எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, நான் இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன், நம்ம எல்லோரும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து ஃபயராக ரெடியாக இருக்கீங்களோ கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.